பாருங்க, இந்த தானியேலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஆண்டவருக்காக அவர்கள் வைராக்கியமா உறுதியாய் நிற்கும் போது ஞானத்துல சிறந்து விளங்குகிறவர்களாக 10 மடங்கு சாமர்த்தியர்களாக அவர்கள் இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஷைன் பண்ணணும்னு விரும்புறீங்களா? வேலை இடத்துல எக்ஸலா இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க போற இடத்துல பெஸ்டா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்பா, இவங்க கிட்ட இவங்க வேலை கொடுத்தா அப்படிதான் செய்வாங்க. அது இல்ல, நான் மாறிக்கிட்டே இருக்கேன். 3 மாசத்துல ஒரு கம்பெனி, ஓகே இவங்க சரியில்லை, இவங்க சரியா வேலை செய்யல, தூக்குவோம், இவங்கள தூக்குவோம், டெர்மினேட் பண்ணுவோம். அடுத்த கம்பெனி, ஓகே அங்கேயும் சரியில்லை, இவங்க திறமை பத்தாத அடுத்த கம்பெனி. அப்படி போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இல்லை. ஏன் தெரியுமா? நம்மோடு இருக்கிற தேவன் அவர் ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. எப்போ அந்த ஞானம், அவருடைய ஞானத்தை நம்மளுக்கு தருவாருன்னா, அவரோடு கூட நெருங்க 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 கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறவர், அதிகாரத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட பயந்தாங்கோலி அப்படின்றத என் கணவர்கிட்ட கேட்டா சொல்லுவார். அவ்வளோ ஒரு பயந்தாங்கோலி. எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு ஆஃபரிங் சாங் பாட சொல்லுவார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அப்போ எனக்கு ஸ்டேஜ்ல ஏறவே பயம். அப்படி இருந்தாலும் என்னை எப்படியாவது பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. நீ பாடணும். என்னோட பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் கனடா தேசத்துல இருக்கிறார். சரியா, அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல ஹானா நீ பாடிதான் ஆகணும், நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி நினைத்திரமா பண்ணுவேன். இப்படியே மயக்க பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்குவேன் கீழே. அவரே பின்னாடி உட்காந்து எந்திரி எந்திரி எந்திரிச்சு பாடு அப்படின்னு. என்னால அவ்வளோ ஒரு பயம். நானும் என் தங்கச்சியும் ஒன்னா போவோம், 2 பேரும். அப்போ யாராவது அங்க 4 பேர் அங்க இருந்தாங்கன்னா, யாராவது பசங்க அங்க நின்றுருந்தாங்கன்னா, நான் அதுக்கப்புறம் போவே மாட்டேன். என் தங்கச்சி கூப்பிட்டு பாப்பா, என்னோட தங்கச்சி நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பியூர்ல ரிட்ரீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ என் தங்கச்சி சொல்லுவா, வரியா இல்லையா நீ அப்படின்னு. எனக்கு பயமா இருக்கு. லூசா நீ, அங்க அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணு அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க பாட்டு நிக்கிறாங்க. இல்ல அவங்க அங்க நிக்கிறாங்க, அவங்க ரோட்ல நிக்கிறாங்க, நான் வா அப்படின்னு வா. அதனால அவ பாதி இடத்துக்கு என்ன விட்டுட்டே போயிருவா. உன்னை வச்சு என்னால அவ என்ன கூப்பிடுறதே சரியான பேக்கு அப்படின்னு வா. என்ன அப்படிதான் அவ கூப்பிடுவாளே. உன்னோட எல்லாம் கஷ்டம். ஏன் தெரியுமா? அவ்வளோ ஒரு பயந்தாங்குழியா நான் இருந்தேன். யாராவது ஏதாவது சொல்லிட்டா நேரா போய் என் ஹஸ்பண்ட் அழுதுகிட்டே இருப்பேன். இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பேன். அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அவ்வளோ ஒரு கூச்ச சுபாவம், அவ்வளோ ஒரு ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப தயங்குவேன். ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு கூட தயங்குவேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் இன்றைக்கு இப்படி மாற்றி இருக்கிறார் என்றால், அவரிடத்துல நம்ம நெருங்க நெருங்க ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் அதிகாரத்தையும் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.